அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025-2026 கல்வியாண்டிற்கான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2025-2026 கல்வியாண்டிற்கான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.bed.tngasa.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான அறிவுரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் 2025 பிஎட் படிப்புகள் என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், சான்றிதழை பதிவேற்றுதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நிகழ்நிலை செயல்முறையாகும். இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும். இது இளங்கலை கல்வியல் அதாவது பிஎட் வழங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க பயன்படுத்தப்படலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு மற்றும் சேர்க்கைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு ரூபாய் 500 மற்றும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். விண்ணப்பதாரர்கள் கல்வியியல் படிப்பிற்கான முக்கிய பாடத்தினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இந்த இணையதளத்தில் உள்ள அதற்கான தகுதியை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்தியாவசிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இங்கேயே குயிக் லிங்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வழிமுறைகள் தமிழ், ஆங்கிலம், பிஎட் 2025 புக்லெட், கல்லூரிகளின் பட்டியல், தரவு தாள், பிஎட் தகுதி போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிஎட் பட்டப்படிப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் யூஜி மேஜர் சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி. தமிழ் பிஎட்ல தமிழ் நீங்க படிக்கிறதா இருந்தா யூஜில தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆங்கிலம் படிப்பதாக இருந்தால் யூஜில இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிஎட்ல மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறதா இருந்தா யூஜில மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஆல் த பிஇ பிடெக் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவலன்ட் தகுதி பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிஎட்ல பிசிக்கல் சயின்ஸ் அதாவது பிசிக்ஸ் எடுக்கிறதா இருந்தா நீங்க யூஜில பிசிக்ஸ், அப்ளைடு தியரிட்டிக்கல் பிசிக்ஸ், ஜியோ பிசிக்ஸ், பயோ பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆல் த பிஇ பிடெக் பிசிக்ஸ் ஈக்குவலன்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தேவையான தகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. யூஜில என்னென்ன தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பிஎட்ல 13 வகையான பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி, பயாலஜிக்கல் சயின்ஸ் அதாவது சுவாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ் பாட்டனி, பிசிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் சயின்ஸ் பிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அன்பு கல்லூரிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் பட்டியல் இந்த லிங்க்ல கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 21 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் உள்ளது. இதில் உங்களுக்கு விருப்பமான கல்வியியல் கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸ். 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை சென்னை, லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ட்ரிபிள்கேன் சென்னை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோமாரபாளையம் நாமக்கல், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரத்தநாடு தஞ்சாவூர். அதன் கீழே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்கள், பெயர், முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு புக்லெட் கொடுத்திருக்காங்க. அதாவது பிஎட் 2025 புக்லெட் விவர கையேடு. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 31 பக்கங்களை கொண்டது. இதுல இந்த பிஎட் அட்மிஷன் பத்திய முழு தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைல ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிட்டாலே இந்த அட்மிஷன் பத்திய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு சேர்க்கை அதாவது பிஎட் அட்மிஷன் 2025 கல்லூரிகள் பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் கல்லூரிகள் பற்றிய தகவல்கள், மாணவர்களுக்கான குறிப்புகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அரசின் விதிமுறைகளின்படி கல்வி கட்டணம் பெறப்படும். இக்கையேட்டில் கல்லூரிகளில் கிடைக்கப்பெறும் அனைத்து வசதிகள் கூடிய விடுதிகள் மற்றும் பிற தேவைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவிற்கு மாறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கையேட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பட்டப்படிப்புகள், பாடப்பிரிவுகள் அந்தந்த கல்லூரிகள் வழங்கும் தகவல்கள்
தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கலந்தாய்வின் போது அறிவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளில் ஏதேனும் மாற்றம், மாணவர் சேர்க்கை, தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் சேர்க்கை ஒப்புதல் பெறப்பட்டால் அந்த விவரங்கள் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக வலைதளத்தில் சேர்க்கைக்குரிய பாடப்பிரிவுகள் உள்ளதா என சரிபார்த்துக் கொள்ளுதல் அவசியமாகும். கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளுக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் கூடுதல் தகவல்களை கவனமாக கவனிக்க வேண்டியது சேர்க்கை பெறவிருக்கும் மாணவர்களின் பொறுப்பாகும். லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் பட்டியல் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஆல்பாபெட்ரிக்கல் வைஸ் கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் சோன் வைஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சோன்லயும் எந்தெந்த கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கிறது சென்னை சோன், கோயம்புத்தூர் சோன், மதுரை சோன், தஞ்சாவூர் சோன், திருச்சி சோன், திருநெல்வேலி சோன், இந்த மாதிரி சோன் வைஸா கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ், அதாவது பிஎட் கல்வியியல் கல்லூரிகளில் என்னென்ன சப்ஜெக்ட் எந்தெந்த காலேஜில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கோர்ஸ் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் டைப் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மீடியம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சீட்டு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜிலையும் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளவு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல, அதாவது விளக்க கையேட்டுல தெளிவாக காலேஜ் பத்திய விவரங்கள், சப்ஜெக்ட் பத்திய விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தெளிவாக ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு வழிமுறைகள், விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவாக பதிவு செய்யும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கை 2025 விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய விண்ணப்பதாரர்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் அமைந்துள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் AFC 2025 மூலமாக விண்ணப்பிக்கலாம். தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவினை விருப்ப வரிசைப்படி பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்த விருப்ப வரிசை, இன ஒதுக்கீடு மற்றும் தரவரிசையின் அடிப்படையில் ஒதுக்கீடு ஆணை இணையதளத்திலேயே வழங்கப்படும். பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கீடு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்லூரிக்கு நேரில் சென்று சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் மற்றும் செய்யப்பட வேண்டிய நாட்களை கவனமாக பின்பற்றி உரிய முறையில் செயல்பட வேண்டும். இந்த அனைத்து செயல்முறைகளுக்குமான முதற்கட்டமாக விண்ணப்பத்தை இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் முக்கியமானதாகும். அந்த பதிவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இக்குறிப்பு விரிவாக விளக்குகிறது. அதன் பிறகு பயனாளர் பதிவு செய்தல், உள்நுழைவு, தனிப்பட்ட தகவல்களை பூர்த்தி செய்தல், சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள், கல்வி தகவல்கள் பூர்த்தி செய்தல், பட்டம் தொடர்பான மதிப்பெண்கள் பதிவு செய்தல், தகவல்களின் முன்னோட்டம், கட்டணம் செலுத்துதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல், சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல், விருப்ப தேர்வு, ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல், இந்த மாதிரி 12 படிநிலைகளை கொண்டது தெளிவாக கொடுத்திருக்காங்க. கீழே தெளிவாக அப்ளிகேஷன் எவ்வாறு சப்மிட் பண்றதுங்கிற டீடைல்ஸ் இருக்கு. மாணவர்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாசித்து புரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. AFC-கள், அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது. இது போன்ற அழைப்புகள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி, அதாவது இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் 20/6/2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் 9/7/2025. இந்த தேதிக்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்கள் வழங்குவதை உறுதி செய்யவும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நோட் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர், மாணவரது பெயர், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கைபேசி எண் கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி, அப்புறமா மின்னஞ்சல் முகவரி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்களது மதிப்பெண் சான்றிதழில் உள்ள டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக 6 கேரக்டருக்குள்ளாடி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நியூமரிக் லெட்டர், ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் மாற்ற இயலாது. ஆகவே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பருக்கு
ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இங்கே ஆப்ஷன் இருக்கு. லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ண வேண்டும். உடனே உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல விண்ணப்ப படிவத்தை நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க. தனிப்பட்ட தகவல்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், முன்னாள் ராணுவத்தினர், இந்த மாதிரி சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள், உங்களது கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பயின்ற பள்ளிகளின் விவரங்கள், பெற்ற மதிப்பெண்களின் விவரங்கள், பயின்ற ஆண்டு போன்றவற்றை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் டிகிரி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். யூஜி டிகிரி டீடைல்ஸ், செமஸ்டர் வைஸா மதிப்பெண்கள், சான்றிதழ் நம்பர், பெற்ற மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்களின் விவரம், பர்சன்டேஜ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் தகவல்களின் முன்னோட்டம், உங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அதை நீங்க ப்ரிவியூ பண்ணி அப்புறமா கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 ஜெனரல் கேட்டகரி. SC ST மாணவர்களுக்கு 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு உங்களது சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா விருப்ப தேர்வு, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒதுக்கீடு விவரங்கள் மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியிடுதல் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த இணையதளத்திலே வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க தரவரிசை பட்டியல், ஒதுக்கீட்டு ஆணைகளை எல்லாமே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆகவே 2025 கல்வியாண்டில் பிஎட் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.